நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவர் மேலும் தங்கி பெருகட்டும். கேருபீன்கள் என்கிற தலைப்பில் கடந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்தோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 18 முதல் 20 வரையிலான வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக, பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோடு ஏக வேலையாய் இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாயிருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக. ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருக்கிற கிருபாசனத்தின் மேலே ஏக வேலையாய் செய்து வைக்கப்பட வேண்டிய 2 கேருபீன்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். உடன்படிக்கை பெட்டி கிறிஸ்துவை குறிக்கிறது என்று கடந்த வாரத்திலே சொன்னேன். கிருபாசனம் அவருடைய கிருபையை குறிக்கிறது, அவர் நம்மேல் வைத்த கிருபையை குறிக்கிறது என்று சொன்னேன். அப்ப இந்த கேருபீன்கள் யாரை குறிக்கிறது என்றால் அது நம்மை குறிக்கிறது என்று சொன்னேன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுவார், கழுகு தன் குஞ்சுகளை சுமக்கிறது போல இவ்விடம் மட்டும் நான் உங்களை என்ன பண்ணினேன், சுமந்து கொண்டு வந்தேன் என்று சொல்லுவார். ஆண்டவர் நம்மை சுமக்கிற தேவன். மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் நமக்கு ஒப்பாய் இருக்கிற கேருபீன்களை கர்த்தர் தன்மேல் வைத்து என்ன பண்ணினார், சுமந்தார். ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த எத்தனையோ உபகரணங்களுக்கு கிடைக்காத ஒரு மேன்மையான பாக்கியம் இந்த கேருபீன்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது அதை அறிகிறோம். இந்த கேருபீன்கள் மிகவும் 3 முக்கியமான காரியங்களை செய்கிறது. நல்லா கவனிக்கணும். 22வது வசனத்தில் நீங்க வாசிக்கிறதான வேளையில் ஆண்டவர் அந்த கேருபீன்களை எதற்காக செய்ய சொல்லுகிறார் என்கிற ஒரு நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் முன்னோடே சொல்லுவேன். இந்த வசனம் 2 காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, தேவன் கேருபீன்களின் நடுவில் வாசம் பண்ணுகிறார், இருக்கிறார். 80ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, செவி கொடும், கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே. அப்ப வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இந்த கேருபீன்களின் நடுவில் என்ன பண்ணுகிறார், கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். புதிய ஏற்பாட்டில் வரும்போது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதுதான் அந்த மகிமையின் நம்பிக்கை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப நமக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பித்து விட்டார் புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் 2 கேருபீன்களின் நடுவிலே வாசம் பண்ணினார். அதே போல இந்த 22வது வசனம் இன்னொரு சத்தியத்தை நமக்கு காண்பிக்கிறது.
நான் இஸ்ரவேலின் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் முன்னோடே சொல்லுவேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 89வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில் இதே காரியத்தை மறுபடியும் நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். மோசே தேவனோடே பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிறவன் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவில் இருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோட பேசுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் இடத்துல கேருபீன்களின் நடுவில் இருந்து கர்த்தர் பேசினார். அப்ப ஒன்று, தேவன் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்கிற கேருபீன். இரண்டாவதாக தேவ சத்தத்தை தன்னிடத்திலிருந்து வெளிப்படுத்துகிற கேருபீன். மூன்றாவது, இந்த கேருபீன்கள் எதற்கு? ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். அப்ப மூன்றாவதாக தேவனை சுமக்கிற கேருபீன். ஆமென். வாசம் செய்வதற்கு இடம் கொடுத்த கேருபீன், தேவ சப்தத்தை வெளிப்படுத்துகிற கேருபீன், மூன்றாவதாக தேவனை சுமக்கிற கேருபீன். அல்லேலூயா. நான் வேதத்தை ஆராய்கிறதான வேளையில தூதர்களை பார்க்கலும் மனுஷர்களை கர்த்தர் மேன்மையாய் வைத்திருக்கிறார். கரங்களை கொட்டி அல்லேலூயா. மனுஷன் பாவம் செய்து மரணத்தை தண்டனையாக பெறலேன்னா, தேவ மகிமையை இழக்கலேன்னா, தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்படாதவனாய் இருந்திருப்பான் என்றால் தூதர்களை பார்க்கலும் மனுஷன் மேன்மை உள்ளவனே. காரணம், தூதர்கள் தேவ சாயலின்படியின் ரூபத்தின்படியையும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அல்ல, மனுஷன் தேவ சாயலின்படியும் ஆமென் அவருடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய ஆவியினாலே ஜீவாத்மாவானவன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கேருபீன்களுக்கு ஏன் இவ்வளவு மேன்மை? இந்த கேருபீன்களை ஏன் தன்மேல் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார்? கடந்த நாட்களிலே ஒரு காரியத்தை நம்ம வாசிச்சோம். அந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து ஒரு காரியங்களை நம்ம வாசித்தோம். அது என்ன? பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. அல்லேலூயா. இவைகள் பொன்னினால் செய்யப்பட்டது என்று சொன்னேன். பொன் எதற்கு ஒப்புமையாயிருக்கிறது? பரிசுத்தத்திற்கு ஒப்புமையாயிருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவர்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவரும், பரிசுத்தம் உள்ளவர்களுக்குள்ளாயிருந்து தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறவரும், பரிசுத்தம் உள்ளவர்களை தன்னை சுமக்க அனுமதிக்கிறவருமாயிருக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மை சுமக்கிறவர் மட்டுமல்ல, நாமும் அவரை சுமக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். நான் எப்படி ஐயா அவரை சுமக்க முடியும்னா, எப்பெல்லாம் தேவனை எங்கெங்க நீங்க உயர்த்தி பிடிக்கிறீர்களோ, கேட்டும் கற்றும் அறிந்தும் இருக்கிற தேவனுடைய சத்திய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வசனத்தை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடிக்கு வேத பிரமாணத்தின்படி நடக்கிறீர்களோ, அங்கெல்லாம் தேவனை நீங்கள் சுமக்கிறீர்கள். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப முதலாவது பொன் பரிசுத்தம் என்று சொன்னேன். இரண்டாவதாக அதே வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறதான வேளையில, பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. இரண்டாவதாக அடிப்பு வேலையாய் செய்யப்பட்ட கேருபீன். முதலாவது பொன்னாகிய பரிசுத்தத்தினால் செய்யப்பட்ட கேருபீன். இரண்டாவதாக அடிப்பு வேலையாய் செய்யப்பட்ட கேருபீன். அடிப்பு வேலையாய் நன்றாய் தேவனுடைய பிள்ளைகள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த கேருபீன் செய்து
கிருபாசனத்தின் மேல் வைக்கப்படுவதற்கு முன்னால் இந்த கேருபின் எப்படி இருந்தது? ஒரு பொன் கட்டியாக இருந்தது. பொன் கட்டி, தங்க கட்டியை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுபோல இது ஒரு கட்டியாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லது ஒரு உலோகமாக இருந்தது. ஆண்டவர் அதை வார்த்து கேருபீனாக செய் என்று சொல்லி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை சொல்லல. கட்டியாய் இருக்கிற அந்த பொன்னை நீ என்ன பண்ணணும்? அடிப்பு வேலை செய்து தகடாய் மாற்ற வேண்டும். எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் பாருங்க. கட்டியாய் இருக்கிற அந்த பொன்னை நீ என்ன பண்ணணும்? அடித்து தகடாய் மாற்ற வேண்டும். அது தகடாய் மாறின பின்புதான் நீ என்ன பண்ண வேண்டும்? கேருபீனாய் வடிவமைக்க வேண்டும். இது மோசைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. போன வாரத்துல தான் வாசிச்சோம். களிம்பு நீங்க சுத்திகரித்து நம்மை புடமிட்டு பொன்னாய் மாற்றுகிற ஆண்டவர். சரி, அதுதான் புடமிடப்பட்டாச்சே, இனி எதுக்கு? ஆண்டவர் அதோடு கூட அங்கே விடவில்லை. அதை நீ தகடாய் அடிக்க வேண்டும். அடிப்பு வேலையாதான் நான் வாசம் பண்ணுகிற, என் சத்தத்தை வெளிப்படுத்துகிற, என்னை சுமக்கிற கேருபீன்கள் இருக்க வேண்டும். இந்த அடிப்பு வேலை என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறதான பாடுகளையும் உபத்திரவங்களையும் குறிக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாடுகளை நாம் விரும்புகிறது கிடையாது, உபத்திரவங்களை நம்ம விரும்புகிறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கை சந்தோஷம் உள்ளதாய், மகிழ்ச்சி நிறைந்ததாய், நாம் விரும்புகிறது எல்லாம் நடக்கிறதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புகிறோம். அதுதான் நம்முடைய ஜெபமுமாய் இருக்கிறது. நான் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ, நான் விரும்புகிற ஒரு வாழ்க்கை எனக்கு ஆண்டவர் தர வேண்டும். இல்லை என்றால் நான் ஜெபம் பண்றேன், நான் உம்மை தேடுகிறேன், காணிக்க கொடுக்கிறேன், நீர் என்னை இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிற, உமக்கு கண்ணு இருக்கு ஆண்டவரே, உமக்கு மூக்கு இருக்கு ஆண்டவரேன்னு ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறவர்களாய் அல்லது முறுமுறுக்கிறவர்களாய் மாறி போகிறோம். ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? அவர் எனக்கென்று வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதத்திற்கு என்னை தகுதி உள்ளவனாய், தகுதி உள்ளவளாய் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென், ஆமென். நான் அழிவுக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையான ஆசீர்வாதமாகிய உன்னதங்களின் ஆசீர்வாதங்களுக்கு என்னை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால்தான் நான் விரும்பாத பாடுகளையும் நான் விரும்பாத உபத்திரவங்களையும் என்னுடைய வாழ்க்கையில அனுமதித்து அவர் விரும்புகிற ஒரு கேருபீனாய் என்னை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நான் விரும்பாத பாடுகளையும் உபத்திரவங்களையும் ஏதோ விதத்தில் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்து அவர் விரும்புகிற கேருபீனாய், அவர் மேல் நிறுத்தப்பட வேண்டிய தகுதியுடைய கேருபீனாய் மாறும்படி மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் மேல் நிறுத்தப்படுவதற்குரிய தகுதி எனக்கு உனக்கு உண்டாகும்படி அதை மாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். பாடுகள் என்பதோ உபத்திரவங்கள் என்பதோ தேவனை விட்டு நீங்கள் பின்வாங்கி செல்வதற்கல்ல தேவன் அனுமதிக்கிறது. ஆமென். பாடுகள் என்பது, உபத்திரவங்கள் என்பது இன்னும் தேவனை கிட்டி நீங்கள் சேரும்படியாய், தேவனுடைய வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாய், அவர் எவ்வளவாய் உங்களை நேசிக்கிறார் என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, தேவனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளும்படியாய், தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளும்படியாய், இன்னும் 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 தமக்குரியவனாய் தமக்குரியவளாய் உன்னை மாற்றுவதற்கு தான் தேவன் நீ விரும்பாத சில பாடுகளின் பாதையிலே உன்னை நடத்துகிறார். தேவன் நீ விரும்பாத சில உபத்திரவங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். நீ என்ன செய்ய வேண்டுமா? ரோமர் 12:12 சொல்கிறது, உபத்திரவம் வரும்போது பொறுமையாயிருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உபத்திரவத்திலே
பொறுமையாயிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த கட்டியாயிருக்கிற பொன்னு ஒரு தகடாய் மாறி கேருபீனாய் மாற்றப்பட வேண்டுமே, ஆனால் அதை பண்படுத்துகிறவனுடைய கரத்திலே அது அடங்கி இருக்க வேண்டும். அவன் விரும்புகிறபடி தன்னை மாற்றுவதற்கு என்ன பண்ணணும்? தன்னை விட்டு கொடுக்க வேண்டும். ஆனதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண விரும்புகிறார்? தன்னுடைய கரங்களில் எடுத்து உருவாக்க விரும்புகிறார். உருவாக்குகிறதான வேளையில் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அது வியாதியாகவோ, போராட்டங்களாகவோ, நிந்தைகளாகவோ, அவமானங்களாகவோ, சில நஷ்டங்களாகவோ, ஏதோ சில காரியங்களில கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். ஏன்னா அவருடைய நோக்கமெல்லாம் அவருடையதான இருதயத்திலே அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தின்படியோ நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பது. தீமோத்தேயுல வாசிக்கிறது போல எஜமானனுக்கு எல்லா வேளைகளிலும் உபயோகம் உள்ள பாத்திரங்களாய் நீங்கள் மாற வேண்டும், கனமான பாத்திரங்களாய் மாற வேண்டும். அப்படி என்கிறதான் தேவனுடைய உங்களை குறித்த என்னை குறித்த நோக்கம். ஆகையினாலதான் நீங்களாக போய் என்ன பண்ணக்கூடாது? உபத்திரவத்தை தேடிக்கொள்ளக்கூடாது. வைத்திருக்கிறதுக்கு மிஞ்சி சொகுசா வாழ்றதுக்கு ஆசைப்பட்டு கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு கர்த்தர் உபத்திரவப்படுத்துறாருன்னு சொல்லக்கூடாது. அவன் அழைத்த நிலைமையிலே நிலைத்திருக்க கடவான். பவுல் சொல்லி தருவாரு, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில கடன் என்கிற உபத்திரவம் பாருங்க, சில வேளைகளில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்த அளவுகோலை தாண்டி நம்ம வாழ்வதற்கு எத்தனித்தபடியினால சில வேளைகளில் அதை தான் நம்ம செய்திருக்கிறோம். ஆனா முடிவில் யாரை குறை சொல்றோம்? கர்த்தரை குறை சொல்லுகிறோம். சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் உங்களை நேசித்தவர்கள் தூசித்தவர்களாய் மாறலாம். இதெல்லாம் ஏன் தேவன் அனுமதிக்கிறார் என்றால், அவர்கள் களிம்புகளாய் உங்களோடு கூட இருக்கும் வரையிலும் நீங்கள் அடிப்பு வேலைக்கு உகந்ததாய் மாற முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த களிம்புகள் உன்னை விட்டு விலக்கி வைக்கப்பட்டால்தான். ஆனா நீ என்ன பண்ற? விலக்கி வைக்கப்பட்ட அவர்களை தேடி சென்று நேசிக்க ஆரம்பிக்கிறாய். அவர்கள் உன்னை விட்டு விலகி 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 போனால் கூட நீ அவர்களை தொடர்ந்து 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 போய் அவர்களை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறாய். தேவன் உன்னை வனைவதை விட்டு விடுகிறார். தேவன் தன்னுடைய திட்டத்தை அங்கே நிறுத்தி விடுகிறார். எரேமியாவில் சொல்லப்பட்டதை போல நம்ம அநேக பேர் யாராயிருக்கிறோம்னா, குயவனாகி அவர் தன்னுடைய கரங்களிலே வனைகிறதான வேளையிலே அடங்கி இருக்க மனதற்றவர்களாய், உபத்திரவத்திலே பொறுமையாயிருக்க மனதற்றவர்களாய் கெட்டு போனவர்கள். அவன் வனைகையில் அவனுடைய கரத்திலே என்ன பண்ணிட்டு கெட்டு போயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? தேவன் நடத்த விரும்புகிற சில பாதைகளின் வழியாய் நடப்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்பதற்கு மனதற்றவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தலையாகிய நோக்கம் எதுவாய் இருக்கிறது? நான் விரும்புகிறபடி என்னுடைய வாழ்க்கை இருக்கணும். அதுக்காக தான் போராடுகிறோம், அதற்காக தான் ஜெபிக்கிறோம். நம்ம எத்தனை பேர் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபிக்கிற நீங்கள், தேவனுடைய பரிபூரணமான சித்தம் திட்டம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையை தேவ சித்தத்திற்கு விட்டு கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புக்கு மீறி தேவனுடைய சித்தம் இருக்குமே ஆனால், நீங்கள் உங்களை நீங்களே அளந்து கொண்டு ஒரு அளவை வைத்திருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு தக்கதாக தேவனுடைய சித்தம் இல்லாமல் இருக்குமே ஆனால், நீங்கள் அந்த சித்தத்திற்கு உட்படாதவர்களாய், அந்த சித்தத்தை உடைத்து போடுகிறவர்களாய், உங்களை அடிப்பு வேலையாய் செய்கிற ஆண்டவருடைய கரங்களிலே கெட்டு போகிறவர்களாய் மாறி போகிறீர்கள். சம்டைம் தேவனுக்கு நீங்க பின்முதுகை காட்டுகிறவர்களாய் மாறி போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில பாடுகளும் உபத்திரவங்களும் வரும்போது
கேள்வி என்கிற ஒன்றுதான், ஏன் எனக்கு எப்படி செய்தீர்? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என்றைக்காகலும் ஒரு நாள் தேவ சமூகத்திலே அமர்ந்து தேவன் இதை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நீங்கள் உங்களை தற்பரிசோதனை செய்து கொண்டதுண்டா? நீங்கள் செய்து கொண்டவர்களே ஆனால் எளிதாய் தேவனை குற்றம் சாட்ட மாட்டீர்கள். யானா வேதம் சொல்கிறது, அவர் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல, அவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூரணமாகும் போது மறுபடியும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு அவனை ஆயத்தப்படுத்தி விடுகிறது. தேவனுக்கு உங்களை குறித்த நோக்கம் அதுவல்ல. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் மேல் நிற்கிற கேருபீன்களாய் நீங்கள் மாற வேண்டும். மகிமை உள்ள கேருபீன்களாய் மாற வேண்டும். எல்லா வேளைகளிலும் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். எல்லா வேளையிலும் அவர் தம்முடைய சத்தத்தை உங்களிடத்திலிருந்து வெளிப்படுத்த விரும்புகிறார். எல்லா வேளையிலும் ஆமே அவர் உங்கள் மேல் பிரயாணிக்க விரும்புகிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆனா நம்ம விட்டு கொடுப்பதில்லை. நம்மவே நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க ஆரம்பிச்சிடுறோம். சொல்றது மட்டும் ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் நடத்துகிறபடி. நான் கேட்கிறேன், இங்க இருக்கிறவங்க கிட்ட மனம் திறந்து கேட்கிறேன், மனம் திறந்து எனக்கு பதில் சொல்லுங்க. ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் நடத்துகிறதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன்னு அறிக்கை இடுகிற நீங்கள் உண்மையிலே ஆண்டவராலே உங்களுடைய வாழ்க்கை நடத்தப்படுவதற்கு நீங்கள் எத்தனை பேர் அர்ப்பணித்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அநேக காரியங்கள் எழுதப்படாத வெறும் வார்த்தைகளால் தான் உங்களுக்குள்ளாய் இருந்து புறப்படுகிறது. நான் இப்படி சொல்கிறேன், வார்த்தை ஜாலம் உடையவர்களாய் இருக்க விரும்புகிறீர்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிக்கிறதான வேளையில நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் மேல் நீ வைத்திருக்கிற பக்தி உண்மையானதாக இருக்கிறதோ அந்த பக்திக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன பக்தி? சுத்தமான பக்தி. சுத்தமான பக்தி. எந்த அளவுக்கு நீ உண்மை உள்ள சுத்தமான ஒரு பக்தியை வார்த்தையாய் அல்ல வாழ்க்கையின் முறைமையாய் உனக்குள்ளாய் வைத்திருக்கிறாயோ அந்த அளவிற்கு நீ துன்பத்தை சகிக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. சிலுவை சுமப்பதற்கும் சிலுவையிலே அறையப்படுவதற்கும் அழைக்கப்பட்டவர்கள். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. தன்னை வெறுத்து தன் சிலுவையை சுமக்காதவன் எனக்கு யாரா இருக்க முடியாது? சீசனாய் இருக்க முடியாது. ஆகையினால நம்ம அநேகம் பேர் என்ன பண்றோம்? பக்தி வைத்தாதானே துன்பம். பக்தி வைக்கலன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் யாருன்னா தொட்டுக்கிற ஊறுகா போல தேவைக்கு ஆசீர்வாதத்திற்காக யூஸ் பண்ணிக்கிடுவோம். எல்லாத்தையும் நம்ம செய்துலாம். சில காரியம் நம்மால செய்ய முடியலன்னா அதுக்கு ஆண்டவரை என்ன பண்ணிக்கிடணும்? ஊறுகா போல தொட்டு நக்கிக்கிடணும். சம்டைம் ஆண்டவரை நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க. நிறைய வேளை ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமற்றவர் என்று நினைக்கிறீங்க. ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே அப்படி இருக்க விரும்பவில்லை. ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? எல்லா வேளையிலும் நீ எனக்கு உகந்தவனாய் உகந்தவளாய் இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் சுத்தமான தேவ பக்தி வைத்திருக்கிற, உண்மை உள்ள தேவ பக்தி வைத்திருக்கிற, விசுவாசம் என்பதையும் நம்பிக்கை என்பதையும் வெறும் வாயின் வார்த்தையாய் அல்ல வாழ்க்கையின் முறைமையாய் வைத்திருக்கிற யாவருக்கும் துன்பம் வரும். ஆனா
இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்து கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. வீணை நாதும் துணித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். வீணை நாதம் துணித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பெயர் சொல்லியே இயேசு கூப்பிடுவா, எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. என்னை பெயர் சொல்லியே இயேசு கூப்பிடுவா, எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. பலியாக காணிக்கையாக படைக்கின்றே உமக்காக. பலியாக காணிக்கையாக படைக்கின்றே உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டு இந்தவரே, ஏழை நான் என்றும் அடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் அடிமை. அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. கொஞ்ச காலம் இயேசுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா, கொஞ்ச காலம் இயேசுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா, இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது. ஆனா நமக்கு துன்பம் வந்துச்சுன்னா பைபிள் ஸ்டடி இனி வேண்டாம். ரொம்ப போறதுனால தான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. கம்மி பண்ணிக்கிடுவோம். சரி, அடுத்த கட்டம் இன்னும் பிரச்சனையா, துன்பம் தீரலையா, பாஸ்டிங் பிரேயரை விட்டுடுவோம். ரொம்ப போய் ரொம்ப தேடுறதுனால தான் ஆண்டவர் என்ன ரொம்ப சோதிக்கிறார். இன்னும் துன்பம் கூடிச்சா ஜெபம் பண்ணக்கூடாது, நீ பைபிள் வாசிக்க கூடாது. அதுலயும் துன்பம் தீரலையா, அப்பப்ப ஆராதனைக்கு டிமிக்கி கொடுத்துடணும். அதுலயும் துன்பம் தீரலையா, போகும்போதும் என்ன பண்ணணும்னா, இந்த 3 பாட்டு பாதி ஆராதனை எல்லாம் நமக்கு செட் ஆகாது. இந்த 3 பாட்டு பாதி ஆராதனை எல்லாம் முடிஞ்ச பிறவைக்கு வந்திருக்கிறேன் உள்ளேன் ஐயா, அவர் கூப்பிடும் போது அங்க உள்ளேன் ஐயா இருக்கணும். நான் இருக்கிறது போல இருக்கணும், இல்லாமலும் இருக்கணும்.
நான் அவராலே வணையப்படுகிறது போல இருக்கணும், ஆனா வணையப்படாமலும் இருக்கணும். இந்த துன்பங்களை என்னால் சகிக்க முடியாது. அவர் நடத்துகிற அந்த பாதையை நான் அனுமதிக்க முடியாது. அந்த உபத்திரவங்களை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். ஆனால் உங்கள் துன்பங்களை இன்பமாய் மாற்றுகிற ஆண்டவர் அவர். நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் மகிழ்ச்சியினால் உங்களை நிரப்புகிற ஒரு ஆண்டவரையாக்கோ நீங்க ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு துன்பத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய உண்மையை சோதித்தறிவதற்கு, உங்களுடைய விசுவாசத்தை சோதித்தறிவதற்கு, உங்கள் பொறுமையை சோதித்தறிவதற்கு, உங்கள் சகிப்புத்தன்மையை சோதித்தறிவதற்கு அவர் அனுமதிக்கிறாரே. ஆனால் அதற்கு பின்னால் அதன் முடிவில் மகிமையான ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கும் எனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பொன்னே, நீ அடிப்பு வேலைக்கு உன்னை ஒப்பு கொடுக்காதது வரையிலோ, தேவன் விரும்புகிற தகடாய் நீ மாறாதது வரையிலோ, நீ மகிமை உள்ள கேருபீனாய் கிறிஸ்து என்கிற கிருபாசனத்தின் மேல் நிற்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்திலே மேன்மையாய் நிற்கிற கேருபீனாய் மாற முடியாது. நீ மாறணும்னா என் வலக்கரத்திலே அடங்கியிரு. என் வலக்கரத்தில் என்ன பண்ணு? அடங்கியிரு. எதற்கு? ஏற்ற வேளையிலே நான் உன்னை உயர்த்தும்படிக்கு. ஆமென், ஆமென். நீ அடங்கி இருக்க வேண்டிய நேரத்தில் அடங்கி இருந்தால்தான் உன்னை சீழ்பிதுக்கி காயங்கட்டி களிம்புகளை நீக்கி, நல்லா கவனிச்சுங்க. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தி வைக்கிற தேவனாய், உன்னதங்களிலே தம்மோடு கூட வைக்கிற தேவனாய் அவர் வெளிப்படுவார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. ஆமே, கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்படியாகும். அவரோட கூட மகிமைப்பட வேண்டுமே ஆனால், கனமடைய வேண்டுமே ஆனால், அவரோடு கூட அவர் அனுமதிக்கிற பாடுகளை நீங்கள் அனுபவிக்கணும். உங்களை தனித்து விடுகிற தேவன் அல்ல, அவரும் உங்களோடு கூட இருக்கிற தேவன். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஒருவேளை தன்னுடையதான வாழ்க்கையிலே வந்த பாடுகளின் நிமித்தம் தேவ சமூகத்திலே புலம்பி அழ ஆரம்பித்தாராம். அந்த பாடுகளின் நிமித்தம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னால சுமக்க முடியல, நீ ஏப்பா மௌனமாயிருக்கிறீர் அப்படின்னு சொல்லி கதறி அழுது ஜபிக்க ஆரம்பித்தாரா. ஒரு நாளிலே அவர் ஜபித்துக் கொண்டிருக்கிறதான வேளையில ஒரு தரிசனத்தை காண்கிறார். ஒரு சிலுவை சுமந்து இந்த தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு கடற்கரை மணலின் வழியாக நடந்து செல்கிறார். அங்கே அவருடைய கால்கள் அந்த கடற்கரை மணலிலே பதிகிறது. ஆனால் கூர்ந்து கவனிக்கிறார், அவருடைய கால்களோடு கூட சம்பந்தமே இல்லாத கால்கள் 2 பதிந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு முன்னால பார்க்கிறார், எனக்கு முன்னால யாராலும் கடந்து போயிருக்கலாம், இல்லை. பின்னால பார்க்கிறார், யாராவது நம்ம பின்னால வந்துட்டு இருக்கிறாங்களா, இல்லை. ஆனால் என்னோடு கூட அந்த கால்கள் வந்து கொண்டிருக்கிறது. 2 ஸ்டெப்பு கூட எடுத்து வச்சார். இப்ப கால் இல்லை இல்லை இல்லை. சரி, இப்ப எத்தனை கால் வருதுன்னு பார்ப்ப 4 தடங்கள். திரும்பவும் செக் பண்றாரு, 4 கால் தடங்கள். எனக்கு இருக்கிறது 2 கால், அதுதானே இங்க பதியணும். 4 கால்கள் பதிந்திருக்கிறது. இப்ப நின்னாரு ஒரு நிமிஷம் அந்த தரிசனத்திலே நின்று ஆண்டவரை பார்த்து கேட்டாரா, ஆண்டவரே நான் தனிமையாதான் இந்த பாதையில போறேன் சிலுவை சுமந்து, ஆனால் என்னுடைய கால்களோடு கூட 2 கால்கள் இருக்கிறதே, அது யாருடைய கால்கள்? இப்பதான் கர்த்தர் அவருடைய கண்களை திறக்கிறாரு. இயேசுவின் சிலுவை சுமந்து அவரோடு கூட பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீ படுகிற பாடுகள், நீ சகிக்கிற உபத்திரவங்கள் தனித்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நினைக்காதே. உன்னை அழைத்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமே, அவரோடு கூட பாடுகளை சகித்தால், அவரோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே பாடுபட்டால் அப்படியாகும். தேவ மகிமை
அவரோடு கூட கனத்தையும் மகிமையும் அடையணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பாடுகளை சகிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். 18வது வசனம், ஆதலால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரு எண்ணம் என்ன? இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். அப்படி நினைக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவன் அனுமதிக்கிற பாடுகளை பார்த்து நான் சொல்றேன், இந்த பாடுகளின் முடிவில் இனி வரப்போகிற மகிமைக்கு, இந்த பாடுகளின் முடிவில் இனி வரப்போகும் மகிமைக்கு இந்த பாடுகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அந்த மகிமைக்கு பங்காளியா என்னை மாற்றும்படிதான், அந்த கனத்திற்கு பங்காளியா என்னை மாற்றும்படிதான் கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ஒரு வசனம் உண்டு. இங்கே மகிமைப்படும்படிக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இங்க என்ன எழுதப்பட்டிருக்கும் பாத்துங்க, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல என்ன வாசிச்சோம்? அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்றாரு. இப்ப 2:12 சொல்கிறது அவரோடு கூட பாடுகள். அப்ப அவரோடு கூட என்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் அனுமதிக்கிற பாடுகளை, தேவ சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற பாடுகளை அவரோடு கூட சகித்தேன். ஆனால் அதை இப்படி வேணும்னாலும் சொல்லலாம், அவருக்காக சகித்தேனானால் ஹல்லேலூயா, அவரோடு கூட ஆளுகை செய்யுகிறதுக்கான ஒரு அதிகாரத்தையும் வல்லமையும் உடையவனாய் கர்த்தர் என்னை மாற்றுவார். இந்த பாடுக்கு ஒரு பலன் உண்டு, ஒவ்வொரு கிரியைக்கும் ஒரு பலன் உண்டு. இங்க பலன் இல்லாத கிரியை கிடையாது. பலன் இல்லாத கிரியை கர்த்தருக்காக நடப்பிக்கிற கிரியை, சாத்தானுக்காக நடப்பிக்கிற கிரியை, சுய கிரியை, எதற்கும் அதற்கேற்ற பலன் உண்டு. அவனவனுக்குரிய புகழ்ச்சி அதனதன் நாளிலே ஒரு நாள் வெளிப்படும். அந்த புகழ்ச்சியை கொடுக்கும்படிக்குதான் அவனவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை இயேசு கொண்டு வருகிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்ப அவரோடு கூட பாடுகளை சகித்தால், தாவீது அழகா சொல்லுவான் சங்கீதம் 66:12, மனுஷனை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். மனுஷனை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். பாடுகள் உபத்திரவங்கள் வருகிறதான வேளையிலே அதுவரைக்கும் என்னை நேசித்தவர்கள் என்னை தூசிக்கிறவர்களாய், யோபுவை போல அதுவரையும் கனம் பண்ணினவர்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறவர்களாய், நான் அவர்களுக்கு முன்பாக தாழ்ந்து போனதை போல ஒரு உணர்வு எனக்குள்ளாய் ஏற்பட போகிறது. மனுஷனை எங்கள் தலையின் மேல், தலை என்கிறது மேன்மை, அந்த மேன்மையின் மேல் அவன் எங்க நடக்கிறான்? என் மேன்மையை மிதிச்சுக்கிட்டு நடக்கிறான். ஏறி போக பண்ணினீர். என் வாழ்க்கையில் அதோட முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். நான் தப்பி பிழைக்க முடியாத தீயையும் தண்ணீரையும் அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடந்து வந்தேன் என்று தான் தாவீது சொல்றான். அப்ப நான் கடந்து வருவதற்கு எனக்கு உதவி செய்தது யாரு? கர்த்தர். நான் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் என்னோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி பாதுகாத்தவர் அவரே என்கிற நம்பிக்கை நமக்குள்ளால வேணும். அதனுடைய பலன் என்ன? செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். நான் சொல்றேன், கர்த்தருக்காக பாடுகளை நீ உண்மையாய் சகிப்பாயானால் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அதன் பலன்களை கர்த்தர் உனக்கு தராமற் போக போவதில்லை. அவரோடு கூட உன்னை மகிமைப்படுத்தி அவரோடு கூட உன்னை ஆளுகை செய்கிறவளாய் மாற்றும்படிதான் கர்த்தர் நீ விரும்பாத சில பாடுகளை, சில உபத்திரவங்களை உன்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். சபையே, ஆண்டவர் சொல்லாம எல்லாம் செய்யல. உன்னை அழைக்கும் போதே அதை சொல்லி தான் அழைச்சார். ஆண்டவர் ஏமாற்றுக்காரர் அல்ல. உன்னை அழைக்கும் போதே யோவான் 16:33 என்ன சொன்னாரு? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உனக்கு என்ன உண்டு? உபத்திரவம் வரும், பாடு வரும், நிந்த வரும், அவமானம் வரும். உன்னை நல்லவன்னு சொன்னவங்க எல்லாம் உனக்கு கெட்டவன்னு சொல்லி
சர்டிஃபிகேட் தருவாங்க. எங்க பாஸ்டர் போல பாஸ்டர் இல்லைன்னு சொன்னவங்க எல்லாம் அவனா அயோக்கியன்னு சொல்லும் காலம் வரும். என் வீட்டுக்காரரை போல நல்லவங்க இல்லைன்னு சொன்னவங்க எல்லாம் அவன் எல்லாம் ஒரு மனுஷனான்னு நிந்திக்கும் காலம் வரும். என் வீட்டு அம்மாவை போல நல்லவங்க இல்லைன்னு சொன்னவங்க அவையெல்லாம் ஒன்னால நீ எல்லாம் உன்னை கட்டி நாம் படுற வலி இருக்கேன்னு உன் முகத்துக்கு நேரே பேசும் காலம் வரும். உன்னை தூக்கி சுமக்க வேண்டிய கற்பத்தின் கனிகள், நீ செய்யாத குற்றத்திற்காய் உன்னை குற்றவாளியாய் நேருக்கு நேராய் முகத்திற்கு முகமாய் நின்று நீ இருதயத்தில் யோசிக்காத சிந்திக்காத காரியங்களுக்காய் உன்னை குற்றவாளியாய் தீர்க்கிற காலங்கள் வரும். இவைகளையெல்லாம் பொறுமையா சகிக்கணும். சில காரியங்களை ஜெபித்து மாற்ற முடியாது. கர்த்தர் குறித்த ஒரு காலத்தை வைத்திருப்பார். அந்த காலம் வரைக்கும் நீ எப்படி இருக்கணும்? யோபுவை போல நான் நீசன், உமக்கு முன்பாக என் வாயை என்ன பண்ணிட்டேன்? பொத்தி கொண்டேன். யோபு ஒரு காரியத்தை கற்றுக்கிட்டாரு. நான் யாரு? நீசன். ஆமென் சொல்லுங்களேன். உமக்கு முன்பாக என்ன பண்ணிடுறேன்? என் வாயை பொத்திக்கிற ஆண்டவரே, வாயை திறக்க மாட்டேன். நான் வாயை திறந்தேன்னா நான் யாரா மாறிடுவேன்? பாவியா மாறிடுவேன். சில காரியங்களுக்கு சிறந்த வழி எது தெரியுமா? சில காரியங்களுக்கு ஜெயம் எப்படி வரும் தெரியுமா? சிறந்த வழி என்ன தெரியுமா? மௌனம். பாஸ்டர் நான் சும்மா இருந்தாலும் என்ன இருக்கும்? அப்படிதான் வரும். அந்த வேளையிலே உன்னுடைய பொறுமை என்ன பண்ணிக்க. எனக்கெல்லாம் ஒரு சுபாவம் இருந்துச்சு. அது நல்ல சுபாவமா கெட்ட சுபாவமான்னு எனக்கு தெரியாது. இல்லாத காரியத்தை ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அதை இல்லைன்னு நிரூபிக்கும் வரைக்கும் நான் ஓய மாட்டேன். அதை நிரூபித்ததுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன்? ஓய்வேன். அது எனக்குள்ளால இருந்த பேட் ஹேபிட். ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அது வீட்டுக்குள்ளாலும் சரி வெளியே ஆனாலும் சரி. ஆனால் நாட்கள் போக 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 கர்த்தர் எனக்கு சகிப்புத்தன்மையை தந்தார். நான் எதுக்கு என்ன நீதிமானா ப்ரூவ் பண்ணணும்? என்னை காண்கிறவரும் அறிந்திருக்கிறவரும் கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் பார்த்து கொள்வார். ஒன்ன புரிஞ்சுக்கிட்ட மௌனம்தான் சிறந்த வழி. நான் என்னையும் கரைப்படுத்த போவதில்லை, என்னால் மற்றவர்களும் கரைப்பட போவதில்லை. மற்றவர்களுக்கு முன்பாய் நான் குற்றவாளியாய் சில காலம் இருந்து விட்டு போகிறேன், பரவாயில்லை. ஆகாதவனாய் இருந்து விட்டு போகிறேன். ஆனால் என்னை ஆளுகை செய்து நடத்துகிற என் ஆண்டவருக்கு தெரியும் நான் யார் என்று. அவர் என்னுடைய அந்தரங்கங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நான் யார் என்பதை யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஒரு நாளில் நிரூபிப்பார். ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், மனைவிகளே, சிறந்த வழி மௌனம். யாரக்கூடாது. அது யாரட்டும். அதை யார அனுமதிச்சிருக்கிறாரு? வசனத்தில் அப்படித்தானே இருக்கு. மனுஷனை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினேன். நான் பொறுமையா போக போக. பொறுமையா இருங்கன்னு தான் சொல்லுது. பொறுமையை இழந்துருன்னு சொல்லி வேதம் சொல்லல. தாவீது அழகா சொல்லி தருவான். என்னோட பாய் மீறாதபடி என்ன வேணும்னா சொல்லு. உன் வாய் உனக்கு வலிக்கும், எனக்கு என்ன? நான் பார்க்கல, நான் கேட்கல, எனக்கு தெரியாது. இந்த தெருநாய் இருக்குல்ல, தெருநாய், அதுக்கு ஒரு சுபாவம் உண்டு. 2 வெரைட்டிஸ் உண்டு. ஒரு நாய் நீங்கள் சைலண்டாக போயிட்டீங்கன்னா தொடர்ந்து துரைச்சிக்கிட்டே இருக்கும், பார்த்துருப்பீங்க. நம்ம அமைதியாக போகும்போது அதுக்கு ஒரு உத்வேகம், துரத்திக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? திரும்பி நின்று ஒரு கல்லை எடுத்தால் போதும், சத்தம் குறையும். உடனே கொஞ்சம் நேரம் பார்க்கும், எங்கே அடிச்சிருவானோன்னு சொல்லிட்டு போயிடும். நீங்கள் அந்த ஆளாக இருக்கக்கூடாது. கல் எடுக்கிறது நம்ம வேலை கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது கடிக்காதபடி கர்த்தர் பார்த்து கொள்வார். சில நாய்க்கு கல் எடுத்தாதான் கோபம் அதிகமாக வரும், பார்த்துருக்கீங்களா? கல்லோ கம்போ எடுத்தீங்கன்னா அது வரைக்கும் நார்மலாக கொலைக்கும். ஆனால் கல்லோ கம்போ எடுத்துட்டீங்கன்னா அதிகமாக கொலைக்க ஆரம்பிக்கும். தன்னிலை மறந்து கொலைக்க ஆரம்பிக்கும். தன்னிலை மறந்து கொலைக்க ஆரம்பிச்ச உடனே என்ன சொல்லுதுன்னு, எதுக்கு கொலைக்குதுன்னா அதுக்கே தெரியாது. சொல்லக்கூடாததையெல்லாம் சொல்லும், கொலைக்க கூடாதபடி எல்லாம் கொலைக்கும். நான் காணல, நான் காணல, நான் கேட்கல. பொறுமையாயிருங்க. கொஞ்ச நேரம் கொலைச்சுக்கிட்டு அது அதுக்கு போக்கில் போகும். நம்ம கொலைச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அதுக்கு தெரியும். இனி கொலைச்சா நம்ம தொண்டை தண்ணி தான் அற்றுப்போம்.
உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் வருகிறதான வேளையில திடன் கொள்ளுங்கள். உலகத்தை ஜெயித்தவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். அவருடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக சகிக்கும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற தெளிவுடையவர்களாயிருங்கள். இந்த உபத்திரவம் தான் என்னை பூரணனாக்கும் என்று சொல்லி நம்புங்கள். தீயும் தண்ணீரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். என்ன ரெண்டையும் உருவாக்குனவர் கர்த்தர். அது என்ன தன்னுடைய இழுப்புக்கு இழுத்துட்டு போக நினைக்கலாம், அது என்னை பட்சிக்க நினைக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, தண்ணீரை கடக்கும் போது, நெருப்பில் கடக்கும் போது ஒன்றும் செய்யாது, தண்ணி உனக்கு வழிவிடும். எது பெரிய பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருக்கிறியோ, எது சகிக்க முடியாத வேதனைன்னு நினைச்சிட்டு இருக்கிறியோ, இயேசுவின் நாமத்தினால உனக்கு சொல்றேன், அதுதான் உனக்கு வழிவிடும். ஆமென். எது பற்றி எரிகிற அக்கினியா இருக்கிறது என்று நினைக்கிறாயோ, அந்த அக்கினி தான் உனக்கு முன்னால் அவிந்து போகும். ஒரு நாள் பலங்கொள்ளாம போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தோத்திடும். ஜெயிக்கிறவராலே நீ ஜெயித்திருப்பாய். ஆமே. அவர் உன்னை மகிமையிலே கொண்டு வைப்பார். அவர் உன்னை ஆளுகிறவனாய் மாற்றுவார். அவரோடு கூட, தீமையோடு கூட எதிர்த்து நிற்காதேன்னு வேதம் சொல்லுது. பொறுமையாயிருந்து பழகு, சகித்துப்பார். சாதாரணமா போயிரும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சகித்துப்பார், சாதாரணமாய் மாறிடும். இதை சொன்னா உங்களை நிறைய பேருக்கு நான் ஆகாதவனா மாறிடுவேன். இல்லை, இது என்னுடைய கருத்தல்ல, கர்த்தருடைய வார்த்தை. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஆண்டவர் மிகவும் விரும்பின ஒரு சபைக்கு சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிக்கிறதான வேளையில, ஆண்டவர் விரும்பின சிமிர்னா என்கிற சபை, 7 சபைகள்ல 2 சபையை தான் ஆண்டவர் என்ன பண்ணினாரு? குற்றமற்ற சபையாக, விரும்புகிற சபையாக பார்த்தார். மற்றதுல எல்லாம் ஒரு சின்ன குறையாவது இருந்துச்சு, பெருங்குறைகள் உள்ள சபையும் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த பகல் காலத்துல எத்தனை பேர் சிமிர்னாவை போல, பிலதெல்பியாவை போல இருக்கிறீங்களோ நீங்க பாக்கியவான்கள். ஒருவேளை நீங்கள் எபேசுவை போல இருந்தால் நீங்களும் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஒரு பெர்கமுவாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் விரும்பாத சர்தையாக, ஆண்டவரை துக்கப்படுத்துகிற ஒரு சபையாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே ஆனால், இன்னைக்கு நம்முடைய கிரியைகளை விட்டு என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். எபேசு சபைக்கு என்ன சொல்றாரு? ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ஆமே. நீ என்ன பண்ணணும்? இப்ப மனம் திரும்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பலைன்னா உன்னுடைய விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து, விளக்கு தண்டு என்பது எதை குறிக்கிறது? உனக்கான மேன்மையை உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவேன். இந்த ஸ்மிர்னா சபை ஆண்டவர் விரும்பின முதல் சபை, ஆண்டவரை மகிழச் செய்த முதல் சபை. அந்த சபையை பார்த்து சொல்றாரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். அதாவது அவனுடைய பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு வந்து உங்களை உபத்திரவத்துல சிறையிருப்புக்குள்ளால போட்டு உங்களை வாதிப்பான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும், இப்ப சொல்றாரு பாருங்க, ஆகிலும் இந்த பிரச்சனையும் போராட்டமும் உபத்திரவம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில வந்தாலும், சாத்தான் தன்னுடைய கிரியைகளை உன்னுடைய சரீரத்திலே பாடுகளாக, பொருளாதாரத்திலே நஷ்டங்களாக, ஆசீர்வாத குறைச்சல்களாக உன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தாலும், சில வாய்ப்புகள் உனக்கு அடைக்கப்பட்டு போனாலும், நீ நினைக்கலாம் இந்த கதவு திறந்திருக்கும்னா எனக்கு நல்லா இருக்கணும், அந்த கதவை சத்ரு அடைத்து போட்டாலும் நீ என்ன பண்ணு? பதறி விடாதே. மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்ப பாடுகள், உபத்திரவங்கள் எனக்கு கொண்டு வருகிற மிகுந்த பலன் என்ன? ஒரு ஜீவ கிரீடம், மேன்மை, மகிமை, ஆளுக. இந்த கிரீடம் இல்லாம நான் அவரோடு கூட ஆளுக செய்ய முடியாது, மகிமைப்பட முடியாது. ஆமென்.
யாக்கோபு 1:12 அழகா சொல்லுவார் இல்லையா? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிறவன், பொறுமையை காத்து கொள்கிறவன், கர்த்தர் அனுமதிக்கிற பாடுகளில் அவருடைய கரங்களிலே அடங்கி இருந்து தகடாய் மாறுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவள் யாரா? பாக்கியவான்கள். அவங்க என்ன பண்ணணுமா? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று. சோதனை வந்த உடனே உன்னுடைய உத்தமத்தை என்ன பண்ணக்கூடாது? இழக்கக்கூடாது. உன்னை பார்த்து சொல்லலாம், நீ உத்தமனா இருந்ததுனால தானே இவ்வளவு பிரச்சனைன்னு. யோபின் மனைவி யோபுவை பார்த்து பரிகசித்ததை போல நீ தேவனை தூஷித்து உன் ஜீவனை விட்டு என்று சொல்லி உன் உறவுகள் உனக்கு சொல்லலாம், உன் அயலகத்தார் சொல்லலாம், உன்னுடைய நண்பர் சொல்லலாம், உன்னோடு கூட தேவனை ஆராதிக்கிறவர்கள் சொல்லலாம், உன் வீட்டார் சொல்லலாம். ஆனா உன் உத்தமத்தில் உறுதியாகிரு யோபுவை போல. மரண பரியந்தம் உண்மையை ஒன்ன விட்டு என்ன பண்ணிராத, விளக்காத. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அன்பு கூறணும். எப்ப? சோதனையும் பாடுகளின் நடுவில் ஆண்டவர் என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். அன்பு கூறுதல் என்றால் மீன்ஸ் என்ன? இன்னும் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் தேடி கண்டுபிடித்து இன்னும் கற்பனைகளையும் கட்டளைகளின்படி வாழுவதற்குன்னுடைய வாழ்க்கையை பழக்குவித்து பார். அடி, நான் தகடாய் மாறும்படி அடி. அமேன், அமேன். நான் கேருபீனாய் மாறும்படியான நல்ல தகடாய் மாறும் வரையில் அடி, நான் சகித்துக் கொள்கிறேன். எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு? நான் கற்பனைகளையும் கைத்தலைகளையும் கைவிடாமல் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உண்மை உள்ள வாழ்க்கை வாழுகிறபடியினால, ஹல்லேலூயா, யாருக்கும் வளைந்து கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழுகிறபடியினால, கேட்டும் கற்றும் அறிந்தும் இருக்கிற சத்தியத்தை கை கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறபடியினால முடிவில் எனக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். கரங்களை கொட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனையை சகிப்பவனோ சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. சோதனையை சகிப்பவனோ சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. ஜீவ கிரீடம் பெற்றிடுவா, ஜோதியாய் பிரகாசிப்பா. ஜீவ கிரீடம் பெற்றிடுவா, ஜோதியாய் பிரகாசிப்பா. தேவர் சித்தம் நிறைவேற தேவர் சப்தம் என் உள்ளம் பலமாக துணிக்குதே. என் உள்ளம் ஆமென். சகிச்சா ஜீவ கிரீடம், ஜோதியாய் பிரகாசிப்பேன். ஆமென். சகிக்கலைன்னா ஜீவ கிரீடத்தை இழப்பேன். தேவனோடு மகிமைப்படுவதற்கு பதிலாக லட்சை அடைவேன். ஆளுகை செய்வதற்கு பதிலாக ஆளுகைக்கு உட்படுகிறவனாய் மாறி போவேன். அவர்கள் என்னை இருப்புக்கோலால் ஆளுகை செய்வார்கள். நீ யாராய் இருக்க போறேங்கிறத நீ தான் நிர்ணயிக்கணும். கடைசி ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிக்கிற. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆதி சபைக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் கலங்கி நிற்கிற, உபத்திரவத்தை பார்த்து திடனற்று போய் நிற்கிற, கிட்டத்தட்ட நம்பிக்கை இழந்து விசுவாசத்தில் குறைவுபட்டிருக்கிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. அது என்ன? வாசிக்கலாம் அந்த வசனத்தை மட்டும். அவன் சீசர்களுடைய மனசை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று சொன்னான். நான் இப்போ சொல்கிறேன், அநேக அடிகள் பட்டு
பாடுகளை சகித்தால்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே மகா உன்னதரும் பரிசுத்தருமாய் இருக்கிற பரிசுத்தருக்கு மேல நிற்க முடியும். முழங்கால் படியிடுவோம்.